ஒரு க்ரீன் கலர் யான் எடுத்திருக்கேன், ஒரு ஒயிட் கலர் ரப்பர் பேண்ட் எடுத்திருக்கேன், ஒரு நீடில் எடுத்திருக்கேன். மேஜிக் சர்க்கிள் போட போகிறேன். எப்படி போட போகிறேன்னு பாருங்கள். பெரிய நூலை ஃபஸ்ட்டு வச்சுட்டு சின்ன நூலில் ஆப்போசிட் வழியாக அப்படி சுற்றி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு செயின் போட்டு முடிக்கணும். நாம் இப்போது 6 சிங்கிள் குரோஷே போட போகிறோம். ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டோம். ரெண்டாவது சிங்கிள் குரோஷே, மூணாவது சிங்கிள் குரோஷே, நாலாவது, இது அஞ்சாவது, இது 6 சிங்கிள் குரோஷே போட்டுட்டு டைட் பண்ணணும். நல்லா டைட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குல்ல, முதல் சிங்கிள் குரோஷே அதுக்குள்ளே நீடில் விட்டு அடியிலேருந்து ஒரு நூலை எடுத்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். போட்டுட்டு ஒரு செயின் போடணும். ஒரு செயின் போட்ட பிறகு ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். நெக்ஸ்ட்டு செயினில் 2 சிங்கிள் குரோஷே போடணும். அடுத்தது 1, ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்தது 2 சிங்கிள் குரோஷே, அடுத்த ஒரு சிங்கிள் குரோஷே, அடுத்தது 2 சிங்கிள் குரோஷே போடுவோம். அதில் வந்துட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு ரப்பர் பேண்டை மாட்டிட்டு அடுத்தது ஒரு சிங்கிள் குரோஷே போடணும். ஒரு ஸ்டிச் வந்து ரப்பர் பேண்டில் போட்டிருக்கோம். இன்னொரு ஸ்டிச்சு அதே செயினில் வரும். அந்த செயினில் வந்து 2 ஸ்டிச்சு வரும். ஒரு ஸ்டிச்சு ரப்பர் பேண்டில், இன்னொரு ஸ்டிச்சு அதில் இருக்கும். ஒரு ஸ்டிச்சு ரப்பர் பேண்டில் போட்டிருக்கோம், இன்னொரு ஸ்டிச்சு வந்து கவுண்டிங் 1. அப்போ வந்து ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு அடுத்த செயினில் 2 ஸ்டிச்சு, அதுக்கு அடுத்த செயினில் ஒரு ஸ்டிச்சு, அடுத்தது ரப்பர் பேண்டை மாட்டிட்டு 2 ஸ்டிச்சு போட்டு ஸ்டாப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ ரப்பர் பேண்டை ஜாயின் பண்ண போகிறோம். எண்டில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இது வந்து எண்டு ஸ்டிச்சு. எண்டு வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போடணும். இப்படி வரும். நல்லா பாருங்கள். பின்னாடி இப்படி தான் இருக்கும். இப்போ நல்லா டைட் பண்ணணும். நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரவுண்டில் ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே போட போகிறோம். இதில் வரும்போது முடியும். இதான் லாஸ்ட்டு செயினு. இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போடணும்.
செயின் போட்ட பிறகு ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஒரு சுற்றி ஒரு டபுள் க்ரோஷே போடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷே போடணும். நெக்ஸ்ட்டு 2 டபுள் க்ரோஷே போடணும். அதுக்கப்புறம் அடுத்த செயினில் 2 டபுள் க்ரோஷே போடணும். இப்படி எல்லா செயின்லேயும் டபுள் க்ரோஷே போட்டு முடிக்கணும். லாஸ்ட்டில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். வந்துட்டோம். இனிமேல் ஸ்லிப் நாட் போட்டு நம்ம முடிச்சிடலாம். நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிக்க போகிறோம். நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடித்த பிறகு இப்படி தான் இருக்கும் இந்த ஃப்ளவருக்கு பேஸு. இனிமேல் நம்ம ஃப்ளவர் பண்ண போகிறோம். மேலே டாப்பில் ஃப்ளவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மேஜிக் சர்க்கிள் போடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்துட்டு 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். அது ஃபஸ்ட்டு ரோ. செகண்ட் ரோவில் வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த நெக்ஸ்ட்டு செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே, அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, இப்படி மாற்றி மாற்றி போடணும். 3வது ரோவில் வந்துட்டு ஒரு சிங்கிள் செயினில் 2 டபுள் க்ரோஷே போடணும். இதோட முடிஞ்சிச்சு. இந்த 3வது ரோவோட ஃபினிஷ் ஆகிடும் அந்த ஃப்ளவர் பேஸு. இப்படி சுற்றி விடலாம். நீங்கள் விட்டுட்டு இங்கே ஒரு நாட் போட்டு விட்டுருங்க. நல்லா டைட்டாக.
இந்த இருக்குல்ல, இதை கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த உள்ளேருந்து இந்த நூலை எடுத்து விட்டுட்டு இந்த இருக்குல்ல, இந்த சைடு இங்கே நம்ம ஒரு நூல் விட்டுருந்தோம்ல, இந்த நூலையும் நல்லா டைட்டாக கட்டி ஜாயின் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணலாம். இப்போ ஒரு பார்ட்டு கிடச்சாச்சு, ஃப்ளவருக்கு ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளவர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போட்டுட்டு 3 செயின் போடணும். இப்போ ஒரு செயின் போட்டாச்சு, 2 3 செயின் போட்டுட்டு நம்ம டபுள் க்ரோஷே போட போகிறோம். அதே செயினில் 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஒரு சுற்றி ஊசியை அந்த ஹோலுக்குள்ளே விட்டு வெளியிலேருந்து ஒரு நூலை எடுத்து அந்த 2 நூலுக்குள்ளே விட்டு மறுபடியும் 2 நூலுக்குள்ளே விட்டோம்னா ஒரு டபுள் க்ரோஷே கிடைக்கும். மறுபடியும் ஒரு சுற்றி அதே செயினில் விட்டு 2 நூலுக்குள்ளாடி விட்டு மறுபடியும் 2 நூலுலேருந்து வெளில எடுக்கணும். அப்போ டபுள் க்ரோஷே கிடைக்கும். இப்போ 2 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 3 எண்ணம் போடணும், 3 டபுள் க்ரோஷே. அப்படி ஒவ்வொரு செயின்லேயும் வந்துட்டு 3 டபுள் க்ரோஷே போடணும். நான் எப்படி டபுள் க்ரோஷே போடுறேன்னு நீங்கள் பாருங்கள்.
ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம 3 செயின் போடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த செயினில் 2 டபுள் க்ரோஷே போடணும். இப்போ ஃபஸ்ட்டு செயினில் நம்ம வந்துட்டு 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். நெக்ஸ்ட்டு செயினில் 3 டபுள் க்ரோஷே போட போகிறோம். அதே போல் ஒவ்வொரு செயின்லேயும் 3 டபுள் க்ரோஷே போடணும். இந்த ரவுண்டாக சுற்றி இருக்கும்ல எல்லா செயின்லேயும் வந்துட்டு ஒரு செயினில் 3 செயின் போடணும். 3 டபுள் க்ரோஷே போடணும். எண்டுக்கு வந்துட்டோம். நான் இவ்வளோ போட்டுட்டேன், வீடியோவில் காட்டல, இவ்வளோ போட்டுட்டேன். அடுத்தது போட போகிறேன் டபுள் க்ரோஷே 3 செயின். நம்ம செகண்ட் ரோவில் எப்படி டபுள் க்ரோஷே போட்டோமோ அதே போல் தான் இதில் வந்து ஒவ்வொரு செயின்லேயும் வந்துட்டு 3 செயினாக போடணும். இந்த ரோ வந்து இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும், போட்டுட்டு 3 செயின் போடணும். 1 2 3 செயின் போட்டுட்டு அடுத்த செயினில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். மறுபடியும் 3 செயின் போடணும். அடுத்த செயினில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிக்கணும்.
இப்படி ஒவ்வொரு செயின்லேயும் 3 செயின் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிக்கணும். இந்த 3 செயின் போட்டுகிட்டே வரேன் பாருங்கள். போட்டிருக்கேன் பாருங்கள், 3 செயின் போட்டிருக்கேன் பாருங்கள். இது இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே சுற்றி போடணும். இந்த ஃப்ளவரில் போட்டிருக்கேன். லாஸ்ட் எண்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம இப்போ முடிக்கணும். எடுத்துட்டு நெக்ஸ்ட்டில் போட்டு எடுத்துட்டு இதுக்கு இடையில போட்டு நூலை ஒரு நாட் போட்டு விட்டுறணும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். இதில் ஒரு ஊசி போட்டு ஒரு ஊசியில் இந்த நூலை எடுத்துட்டு சும்மா நீங்கள் எப்படி இதாக இருக்குல்ல இப்படி சுற்றி விட்டுருங்க. இந்த சுற்றி விட்டால் செயின் போல் இருக்கும், தெரியாது. போட்டுட்டு இதை ஒரு நாட் போட்டு விட்டுருங்க. இதான் இன்னும் ஒரு நாட் போட்டு டைட் பண்ணி விட்டுடலாம். இங்கே போட்டு ஒரு நாட் போட்டு இதை போட்டு விட்டுடலாம். ஓகேவா? இந்த கீழே நம்ம நூல் விட்டுருக்கோம்ல, இந்த நூலை ஊசியை இது பண்ணிவிட்டு, என்கிட்ட பெரிய ஊசி தான் இருக்குது, சின்ன ஊசி இல்லை. இந்த ஊசியில் இதை உள்ளே விட்டுட்டு இந்த இதாக இருக்க இதை கட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுக்கணும். நான் வந்துட்டு இதுக்குள்ளோடி விட்டு எடுக்கிறேன். இதை எடுத்துட்டு இதாக இருக்குல்ல, இந்த நூலை கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுட்டு நல்லா டைட் பண்ணி விடணும். விட்டோம்னா இப்படி ஒரு ஃப்ளவர் கிடைக்கும்.
இப்படி தான் கிடைக்கும். நான் இங்கே ஒரு நூல் இங்கே இருந்தில்ல, இந்த நூலை ஒரு டைட்டாக ஒரு கட்டி விட்டுறணும். டைட்டாக ஒரு நாட் போட்டு விட்டுலாம். நல்லா டைட்டாக நாட் போட்டு விட்டுட்டு நல்லா நாட் போட்டு விட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்படி தான் இருக்கும். இன்னும் டைட் பண்ணணுன்னா கொஞ்சம், நான் இவ்வளோ தான் டைட் பண்ணேன். இன்னும் உங்களுக்கு டைட் பண்ணால் நல்லாவே டைட் பண்ணிக்கலாம். இப்படி டைட் பண்ணிக்கலாம். எனக்கு உள்ள தெரியறதுக்காக இப்படி பண்ணேன்.